மனோஜ் பிரியறதுல எனக்கு விருப்பம் இல்ல மேடம். நான் டைவர்ஸ் கொடுக்க போறது இல்ல. கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டே இருக்கேமா இப்போ. இப்ப என் சிச்சுவேஷன் மாறிடுச்சு மேடம். இனிமே என்னால டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏண்டி கொடுக்க மாட்டே? ஏன்னா மனோஜோட குழந்தை என் வயித்துல இருக்கு. அவர்தான் என் குழந்தைக்கு அப்பா. ஹஸ்பண்ட பிரியணும்னு நான் முடிவெடுக்கலாம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா இல்லாம இருக்க முடியாதுல்ல. கடவுளே நாங்க பிரிய கூடாதுன்னு என் வயித்துல ஒரு உயிரை கொடுத்திருக்காரு. இது மனோஜோட குழந்தை. இனிமே நான் எப்பவும் மனோஜ பிரிய மாட்டேன். மனோஜ், நீ முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்ட மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுது. நம்ம குழந்தைக்காக நம்ம சேர்ந்து வாழ்ந்துதான். இனிமே நம்மள யாரும் பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் நீதான் யோசிக்கணும். மனோஜ், உங்க கேஸ் காம்ப்ளிகேட்டட் ஆனது இப்ப இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. எனக்கே டென்ஷனா இருக்கு. அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்க போறது இல்ல. நீங்க முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க, நான் கிளம்புறேன். அவ இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு போறா. மா, இதுக்கு காரணம் பார்லரமா மட்டும் இல்லையலமா. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன நடக்குதுங்க? அவ சொன்னது உண்மையா? இல்லாம எப்படிப்பா அது சொல்லும்? டேய், நீ பார்லரமா கூட ஜோடி போட்டு சுத்தம் போதே நினைச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி இழுத்து விடுவேன்னு. உன் புத்திய காட்டிட்டேலடா. சேர்ந்து வாழவே விருப்பம் இல்லைன்னு கோர்ட்டுக்கு போனேன். இப்ப என்னடா இது? ரோஹிணிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிடிக்காத பொண்ணு கூட குழந்தை மட்டும் பெத்துக்க முடியுமா? என்ன லாஜிக் இது? நல்ல வேலை, சரியா ரோஹிணி சைன் பண்றதுக்கு முன்னாடி தெரிய வந்துச்சு. அவ சொன்னது உண்மைதானா? உண்மையா? இவன் முழிக்கிறதுலே தெரியலையாப்பா? டேய், பதில் சொல்டா. டேய், இப்ப எதுக்குடா அவனை மிரட்டுற? அப்ப இவன் பண்ணிருக்க வேலைக்கு என்ன செய்யணுமா? டேய், அவ சொன்னா அது நிஜமாயிடுமாடா? அவ சொன்னதை வச்சு எல்லாரும் மனோஜ கேள்வி கேக்குறீங்க. சரி, நம்ம கிட்டே அவ எவ்வளவு பொய் சொல்லிருக்கா. நான் தான் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஏங்க, அவ ஏதோ பெரிய டிராமா பண்றாங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதே நேரத்துல இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட கூடாது. அதுதான் நாம நம்புற மாதிரி இன்னொரு பொய் சொல்லிட்டு போறா. அத்தை, அவ எங்க போய் சொன்னா? டாக்டர் தானே வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கர்ப்பமா இருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி ரோஹிணி போய் சொன்னதா ஆகும்? அவளை பத்தி உனக்கு தெரியாதுரி. டாக்டரை இவளால வேலைக்கு வாங்க முடியாதா என்ன? கொடுத்து சொல்ல சொல்லிருப்பா. ஆண்டி, டென்ஷன்ல ஓவரா இமேஜின் பண்ணாதீங்க. நான் தானே டாக்டரை போன் பண்ணி வர சொன்னேன். அவங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர். பக்கத்து தெருவுல தான் இருக்காங்க. பக்கத்து தெருவுல இருக்கிற டாக்டர் தானே? அப்ப இந்த பார்லர்காருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த வீட்டுல ஏற்கனவே குடியிருந்தவ தானே? எப்படி உனக்கு தான் போன் பண்ணுவாங்க? நீ வந்தது இப்படி சொல்லுன்னு சொல்லி வச்சிருந்திருப்பா. எனக்கு என்னவோ அந்த டாக்டர் ஒரிஜினல் டாக்டரா தெரியல. அம்மா, அந்த டாக்டர் பல வருஷமா நம்ம ஏரியால தான் டாக்டரா இருக்காங்க. டேய், வருஷமா நம்ம ஏரியாவில இருந்திருக்கலாம். ஆனா அந்த பார்லர்காரி இருக்காளே, அவ கூட சேர்ந்தா எல்லாரையும் அவள மாதிரியே மாத்தி வச்சிரு. இப்ப கூட இவன் தப்பு பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தோணலையாமா? ஏய், ரோகிணி சொன்னதை விடு. இப்ப நீ சொல்லு. என்னப்பா சொல்லணும்? டைம் என்னன்னு பார்த்து சொல்லு. பின்னாடி நக்கல பத்தி அவனுக்கு. மனோஜ், ஒழுங்கா அப்பா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் மூஞ்சியை பார்த்தாவே எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஒழுக்கமா உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லு. பா, இவன் இல்லாதெல்லாம் எதுக்குப்பா கேட்டுட்டு இருக்கிற? இவன் இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாப்பா. 4 வருஷம் சொல்லுவான். மனோஜ், வா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? தெரியலப்பா. இதெல்லாம் உனக்கு கணக்குல இருக்காதாடா? அவ இந்த வீட்டை விட்டு போய் 5-6 மாசத்துக்கு மேல ஆக போகுதுங்க. அப்புறம் எப்படி ரோகிணி கர்ப்பமானா? அவ வயித்துல இருக்கிறது உன் குழந்தைன்னு அவ சொல்றான். உண்மை உனக்கும் ரோகிணிக்கு மட்டும்தான் தெரியும். நீ சொன்ன என்ன நடந்துச்சு? என்னப்பா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? சத்தியமா இல்லப்பா. அவ சொன்னதெல்லாம் பொய்ப்பா. அதான் அவனே சொல்றான்ல, பாத்தீங்கல்ல. அவ ஃப்ராடுங்க, பொய் சொல்லிருக்காங்க. ஆண்டி, எது பொய்? ரோஹிணி கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம் தான். அவ குழந்தைக்கு இவன் அப்பான்னு சொல்றதான் பொய்.
அத்தை